ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். இப்போ நான் எப்போ டிவியில் நியூஸ் போட்டாலும் பேசுகிற ஒரே ஒரு விஷயம், எந்த சோஷியல் மீடியா எடுத்துட்டாலும் சரி, எஃபி, வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம், எந்த பப்ளிக் பிளேஸுக்கு போனாலும் சரி, காலேஜ், ஆஃபீஸ், ஸ்கூல்ஸு, பஸ்ஸு, ட்ரெயின், எங்கே பார்த்தாலும் எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம் ரேப். 6 மாதம் குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் ரேப். எங்கே பார்த்தாலும் ரேப். படிக்கிற நியூஸ்லாம் ரேப். எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம் ரேப். அண்ட் இதை பற்றி பேசவே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பேச வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அண்ட் இதெல்லாம் அந்த காலத்தில் கம்மியாக இருந்து இப்போ அதிகமாகிடுச்சா, இல்லை அப்போ இருந்ததான் இப்போயும் இருக்குது. பட் மீடியா அதை ரொம்ப பெருசு பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இதோட மீடியா சைட் பற்றி நான் எனக்கு பேச போகிறது கிடையாது. பசங்க பண்ணுறது தான் தப்பு, பசங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, பசங்க மேலே தான் எல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க சைட்லேருந்தும் நான் அதை பற்றி பேச போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு ரேப் பற்றி, ஒரு பெண்ணோட சைட்லேருந்து. இந்த ஆடியோ கேட்டிருக்க எல்லா பெண்கள்கிட்டையும் நான் ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் நைட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க தனியாக, உங்கள் கழுத்தில் ஒரு கோல்டன் செயின் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் உங்கள் வீடு வந்துடுது. அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க, உங்கள் செயினை காணும். அப்போ என்ன நினைப்பீங்க? நீங்கள் உங்கள் செயினை தெரியாமல் தொலைச்சிட்டேன்னு நினைப்பீங்க, கரெக்டாக? பட் இப்போ அதே செயினை அதே ரோட்டில் அதே நைட்டில் உங்ககிட்டருந்து ஒருத்தர் பறிச்சுட்டாங்கன்னா, உங்ககிட்டருந்து ஒருத்தர் உங்கள் அனுமதி இல்லாமல் அதை பறிச்சுட்டாங்கன்னா, அப்போ என்ன நினைப்பீங்க? அந்த செயினை ஒருத்தர் உங்ககிட்டருந்து பறிச்சுட்டாங்கன்னு தானே நினைப்பீங்க. அந்த செயின் தாங்க உங்கள் வர்ஜினிட்டி. நான் நம்புகிற ஒரு விஷயம், ஒரு பெண்ணோட வர்ஜினிட்டியை, ஒரு பெண்ணோட கன்னித்தன்மையை யாருமே அந்த பெண்ணோட உரிமை இல்லாமல் பறிக்க முடியாது. ஒரு பெண்ணாக தான் மனசார தன் மனமை மட்டும்தான் அதை ஒருத்தருக்கு கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பேசப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் செக்ஸ். செக்ஸ் 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 இந்த வார்த்தை சொல்லும் போதே எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கூச்சமாக இருக்கும். அண்ட் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதான் ஒரு 5 தடவை ஆழமாக அழுத்தி சொல்லி பார்த்தேன். அண்ட் எனக்கு நிஜமாவே சொல்கிறேன், செக்ஸுங்கிற வார்த்தையில் நம்பிக்கை கிடையாது. இதுக்கு இங்கிலீஷில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, லவ் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த வார்த்தையிலே அதுக்கான அர்த்தமும் இருக்குது. உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க, உங்களோட காதல் இல்லை உங்களோட கணவன், மனைவி, அவங்க கூட வச்சுக்கக்கூடிய உறவுக்கு பேர் தான் லவ் மேக்கிங். அதுக்கு பேர் செக்ஸ் கிடையாது, லவ் மேக்கிங். அண்ட் அந்த வார்த்தையிலே அதுக்கான அர்த்தமும் தெளிவாக இருக்குது. யுவர் மேக்கிங் லவ். நீங்கள் காதலை மேக் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள இருக்க அன்பை பகிர்ந்துக்கிறீங்க, அதை இன்னும் புனிதமான ஒரு வழியில் பகிர்ந்துக்கிறீங்க. அண்ட் அது ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு லவ் தான். அண்ட் அதுதான் லவ் மேக்கிங்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ரேப்பில் லவ் மேக்கிங் எங்கெங்க இருக்குது? ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து புடுங்குற ஒரு விஷயம், ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து அபகரிக்கிற ஒரு விஷயம் எப்படி அன்பாகவும் எப்படி லவ் மேக்கிங்காகவும். அன்பையோ காதலையோ யார்கிட்ட இருந்து வற்புறுத்தி வாங்க முடியாது, யார்கிட்ட இருந்து புடுங்க முடியாது, மனசார தானே கொடுக்க முடியும். அப்புறம் எப்படி ரேப்பில் ஒருத்தரோட வர்ஜினிட்டி போக முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் ரேப்பில் எந்த பெண்ணோட வர்ஜினிட்டியும் போகாது, எந்த பெண்ணோட கன்னித்தன்மையும் போகாது. ஒரு பெண் தானாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த, தன்னையே கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த புடுங்கிட்டு அதுக்கு ஒரு பேரும் வச்சுட்டு, அதுக்கு அந்த பொண்ணுக்கு வர்ஜினிட்டியும் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சொசைட்டிலேயும் ஒரு கெட்ட பேரை கொடுத்து ஒரு கேவலமான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதுதான் நான் நம்புகிற ஒரு உண்மை. ரேப்னால கண்டிப்பாக ஒரு பெண்ணோட வர்ஜினிட்டி போகவே முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிக்னிட்டிக்காகவோ இல்லை நீங்கள் நம்புகிற அந்த கன்னித்தன்மைக்காகவோ வர்ஜினிட்டிக்காகவோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போராடினீங்க, கத்தி பார்த்தீங்க, கெஞ்சி பார்த்தீங்க, அழுது பார்த்தீங்க. பட் அந்த விலங்கு, அந்த கேவலமான விலங்கு அந்த கேவலமான காரியத்தை பண்ண ஒரு நிமிஷம் கூட தயங்கலை. அவ்வளோ கேவலமான காரியத்தினால எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ புனிதமான கற்பு எனக்குமே கெட்டு போகாது. அண்ட் அவ்வளோ கேவலமான காரியத்தை பண்ண அந்த கேவலமான விலங்கே அவ்வளோ சந்தோஷமாக வெளில சுற்றிட்டு இருக்கும்போது, அந்த கேவலமான காரியத்திலிருந்து தப்பிக்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சண்டை போட்டு நீங்கள் கேவலப்படணும்னு அவசியம் கிடையாது. அந்த விலங்கு தான் கேவலப்படணும், இந்த ஹோல் ப்ராசஸ் தான் கேவலம். அதுக்காக இவ்வளோ சண்டை போட்ட நீங்கள் ஒரு புனிதமான ஒரு ஜீவன் தான். அண்ட் நடந்தது காமம் கிடையாது, கேவலம். உங்களையும் மீறி உங்ககிட்ட இருந்து புடுங்கப்பட்ட ஒரு விஷயம். அது உங்களுக்கு ஒரு எந்த ஐடென்டிட்டியும் கொடுக்காது. நீங்கள் ஒரு ரேப் பண்ணப்பட்ட ஒரு பெண், நீங்கள் ஒரு வர்ஜினிட்டி இழந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே கொடுக்காது. அது ஒரு கேவலமான விஷயம், கேவலமான விதத்தில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒரு கேவலமான கனவாக நினச்சி அந்த கேவலத்தை மறந்துடுங்க, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். அண்ட் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், நான் சொல்கிறேன். பட் இது எல்லாரும் எவ்வளோ ஈஸியாக எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சொசைட்டி இதுக்கு பண்ணி வச்சிருக்க டிசைன் வேற, எல்லாரோட பின்பங்கள் வேற. பட் இந்த பின்பங்கள் கண்டிப்பாக மாறணும். ஒரு ரேப்னால ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுவா, மனதளவில் அவளோட ஃபியூச்சர் எந்த அளவுக்கு பாதிக்கலாம், மென்டலாக அவளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நடந்த கேவலமான விஷயத்தினால அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதே விஷயத்த அந்த சொசைட்டியும் ஏற்றுக்கணும். திரும்பி அந்த பொண்ணை போட்டு கஷ்டப்படுத்த வேணாம். நீ ரேப் பண்ணப்பட்ட ஒரு பெண், நீ வர்ஜினிட்டி இழந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஐடென்டிட்டியும் தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்க என்னங்க பண்ணுவாங்க யாரோ பண்ண ஒரு தப்புக்காக? ஸோ நான் மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நான் திரும்பி சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், ஒரு பெண்ணோட கன்னித்தன்மை அந்த பெண்ணோட உடம்புல இல்லை, அந்த பெண்ணோட மனசில் தான் இருக்குது. அண்ட் இனிமேல் யாரும் ரேப் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணை நீ வர்ஜினிட்டி இழந்துட்ட, நீ லைஃப்பில் பெரிய விஷயத்தை இழந்துட்டேன்லாம் யாரும் சொல்லாதீங்க. அண்ட் யாரும் அப்படி நினைக்கவும் வேண்டாம். அது ஒரு கேவலமான விஷயம், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப புனிதமான ஒரு உயிர், அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஒரு நிலாவை 1000 மேகங்கள் மறைக்கலாம், 1000 கரைகள் படலாம், 1000 குழிகள் விழலாம். பட் நிலா எனக்குமே நிலா தான்.
ஒரு புனிதமான உயிர் ஒரு புனிதமான உயிர் தான். நீங்கள் என்றைக்குமே புனிதமானவங்க தான். வாழ்க பெண்மை, வளர்க பெண்மை. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதில் நான் சொன்ன கருத்துக்கள் கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஆடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பெண்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நானும் நம்புகிறேன். மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றி.